ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நவக்கிரகத்திலே ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த ஆளுமை உடைய கிரகம். இந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாலே வாழ்க்கையில் சொர்க்கபுரியில் வாழ்வது போல் வாழ்க்கை. எல்லாரும் சனி பகவான்னா ரொம்ப பயந்து இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒரு அவசியம் கிடையாது. சனி பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு அள்ளி வழங்குவார். இந்த சனி பகவான் இப்போது மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கார். இந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் அவருடைய பலன்கள் என்னவெல்லாம் நல்ல பலன்களை நம்முடைய ராசிக்கு வாரி வழங்கப் போகிறார் அப்படின்னு சொல்றார். பொதுவாக சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடுகளில் இருந்தால், உச்ச வீட்டில் இருந்தால் சசயோகம் பல ஜாதகங்கள் உண்டாகுது. அதனாலேயே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. சனி பகவான் இப்போது இருப்பது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனாலேயே நம்முடைய ராசிக்கு பல நன்மைகளை தருவார். ஏன்னா குரு பகவானை இயற்கை சுபர் அப்படின்னு சொல்றோம். இயற்கை சுபர் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தருவார். இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமணம் கைகூடி வருகிறது. நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் எவ்வளவு நல்ல தன்மைகளை உடையவர். நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு. ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைன்னு சொல்லக்கூடிய பலருக்கு எப்போ திருமணம் ஆகுதுன்னா 7.5 சனி நடக்கும்போது, அஷ்டமதி சனி நடக்கும்போது, அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது திருமண வாழ்க்கை கூடி வருகிறது. சார், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியமே இல்லை சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு 7.5 சனி நடக்கிற போது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய பல ஜாதகங்களை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த சனி பகவான் அற்புதமான பலன்களை தருகிறார். இந்த நவக்கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு ஆளுமைக்குரிய கிரகம் சனி பகவான். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு சுற்றி வரார். சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும். சில கிரகங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறும். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறும். தினமும் மாறக்கூடிய சந்திர பகவானை பார்க்கிறோம். சனி பகவான் மட்டும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுவார். ஒரு ராசியில உட்கார்றாருன்னா அழுத்தம் திருத்தமாக என்ன காரியத்துக்கு தான் உட்கார்ந்துருக்காரோ அந்த காரியத்தை மிக அழகாக முடித்து கொடுப்பார். உங்கள் ராசிக்கு மிக நல்ல பலன்களை அள்ளி வழங்க போகிறார் சனி பகவான். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான். பொதுவாக சனி பகவான் எப்படி பலன் தருவார்? நம்ம ராசிக்கு அவர் நண்பரா பகைவரா? நம்மளுடைய ராசிக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் உடையவர்? அப்படித்தான் வச்சு பலனை எடுக்கணும். சனி பகவான் உள்ள நுழைஞ்ச உடனே பாருங்கய்யா, ஆட்டத்தை கலைச்சிருங்கய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டார். பலர் இப்படி சொல்றாங்க, சனி பகவான் வந்துருச்சு சார், இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு பலன் போடுறாங்க சார், மரணச்சனின்னு சொல்றாங்க சார். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ 7.5 சனிக்கு வந்துட்டாலே மரணம் அடைஞ்சிரும்னா உலகத்துல 3/4 பேர் இருக்க முடியாது. ஒருத்தர் வாழ்க்கையில 3 முறை 3 சுத்து வருது சனி, 7.5 சனி. 7.5 சனி வரும்போதெல்லாம் எல்லாரும் இறந்து போயிடுவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சனி பகவான் பல அற்புதங்களை தருவார். ஆகவே இந்த இதை முழுமையாக நீங்க பாருங்க. சனி பகவான் உங்கள் ஜாதகத்திற்கு எப்படிப்பட்டவர்? 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த சனி பகவான் தரப்போகிற நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, 7.5 சனியுடைய இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்கு இப்ப நடக்கக்கூடியது 7.5 சனி. அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கார். பிறகு உங்க ராசிக்கு வருவார். அப்புறம் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு போவார். இதுக்கு பேர் தான் 7.5 சனின்னு பேரு. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் என்ன பண்ணுவாரு? மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் ஒரு ஜாப் கொடுப்பாரு. நீங்க ஒரு பெரிய வேலையில மாற்றத்தை நிச்சயம் எதிர்பார்ப்பீங்க. ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சா பரவாயில்லைன்னு நினைப்பீங்க. அந்த மாற்றத்தை சனி பகவான் தருவார் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்க்கிற நல்ல மாற்றம். சிலருக்கு என்ன வரும்னா, சார் ப்ரொமோஷனுக்கு ரொம்ப நாளாக காத்திருக்கேன் சார். எங்கள் ஆஃபீஸில் என் கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம், என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. என்னை விட தகுதி குறைவானவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. ஆனால் நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன், நல்லா ஒர்க் பண்ணுறேன்னு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரொமோஷன் தர மாட்டேங்கிறாங்க. இதுதானே உங்கள் மனக்குறை. இந்த 7.5 சனி காலத்தில் அந்த ப்ரொமோஷன் வந்தே தீருங்க.
மேஷராசிக்காரங்க குறிச்சு வச்சுக்கோங்க, 7.5 சனி காலத்துல ப்ரமோஷன் வந்தே தீரும். இது ஒண்ணு. எதுல நாங்க கவனமா இருக்கணும்? இதுதான் முக்கியமா கேட்குறீங்க. கவனமா இருக்க வேண்டியது கால் பகுதியிலங்க. சனி பகவான் எப்படி ஒருவருடைய உடம்புக்குள்ளே புகுந்துக்கிறாருன்னா, கால்கள் வழியா தான் புகுந்துக்கிடுறாரு. ஆகவேதான் 7.5 சனி நடக்கும்போது என்ன சொல்றோம்? வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரீங்களா? கை கால்களை நல்லா கழுவிட்டு வாங்க. வீட்டுக்குள்ள வந்து குலசாமியை கும்பிடுங்க, உங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க, நெத்திக்கு திருநீர் பூசுங்க, முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் நீங்க செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த 7.5 சனி உங்களை ஒண்ணுமே பண்ணாது. இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அவர் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயச்சனியாக இருக்கிறார். செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தணும். நிறைய செலவு ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த செலவுகளை கட்டுப்படுத்தணும். இப்போ நம்ம வந்து செலவு பண்ண மாட்டேன்னு சொல்றோம் இல்லைங்க, நாங்க ஸ்ட்ரிக்டா இருப்போங்க, நாங்க செலவு பண்ண மாட்டோங்க அப்படின்னா அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆயிருது. நமக்கோ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் இந்த 7.5 சனி பீரியட்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு தர்ம காரியம் பண்ணி செலவு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வராது. நான் எப்படி தப்பிச்சுக்கிடணுங்கிற வழிமுறையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பெரிய அளவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரக்கூடாதுங்க. மேஷராசிக்காரங்களுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு வைங்க. குறிப்பா கருப்பு திராட்சை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு திராட்சையை கையில எடுத்துக்கிட்டு ஓம் சனீஸ்வராய நமகா அப்படின்னு ஒரு 108 முறை சொல்லி அந்த கருப்பு திராட்சைகளை நீங்க வந்து காக்காக்கி வச்சிடலாம். காகத்திற்கு அந்த கருப்பு திராட்சையை நீங்க வச்சீங்கன்னா, கருப்பு திராட்சை உலர் திராட்சை இருக்கும் பாருங்க, அது அது நீங்க வச்சுட்டீங்கன்னா காக்கைகள் அதை சாப்பிட்டு போக போக உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதை நீங்க பார்ப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப் கிடைக்க போது, ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இந்த சனி பகவான் வந்து என்ன பண்ண போறாருன்னா, உங்க வாக்கு ஸ்தானத்தை பார்ப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கும் எந்த வாக்குறுதி இந்த காலத்துல வழங்கக்கூடாது. ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஒரு கேரண்டர் கையெழுத்து போடுறது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பார். இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காக நான் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறேன், எனக்கு நல்ல நண்பன், என் வாழ்க்கையில வந்து அவனை மாதிரி உதவி செய்தவங்க கிடையாது அப்படின்னு போய் நீங்க ஒரு ஒரு கேரண்டர் கையெழுத்து போடுவீங்க. அதுல வந்து அவருக்கு ஒரு நல்லவராகவே இருக்கலாம், நண்பர் கெட்டவரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா கிரக சூழ்நிலை இருக்கு பாருங்க, அது அவரால் பணம் கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது நீங்க மாட்டிக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான விஷயத்துல உங்க கையெழுத்து வேண்டி இருக்கு, அந்த கையெழுத்து போடுற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உயர் அதிகாரி சொல்லுவார், இப்பதான் இந்த இடத்துல நீ கையெழுத்து போடுப்பா அப்படிம்பாரு. அப்ப கையெழுத்து போடுங்கிற இடத்துல நீங்க கொஞ்சம் மறுத்துறணும். ஏன்னா உங்க மனசுக்கு நியாயம் இல்லாத விஷயத்துல கையெழுத்து போடாதீங்க. இப்ப சனி பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையிலே நீங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேணும். கணவன் மனைவி உறவுல சில சில கருத்து மாறுபாடுகள் வரும். அப்போ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிடணும். எந்த காரணம் சொல்லும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும். ஆனா 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுல என்ன லாபம் தெரியுமா அன்பர்களே? காசு பணத்தை அள்ளி கொடுப்பாரு. நமக்கு நோய் நொடி வருது, நமக்கு வேலையில மாற்றம் வருது, அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் காசு பணத்தை அள்ளி கொடுப்பார். 2ஆம் இடத்திற்கும் சனி பகவானுக்கும் அப்படி ஒரு தொடர்பு. நல்ல வருமானம் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிவலம் வர வேண்டும். திருவண்ணாமலை கிரிவலம் வரணும். இந்த மேஷராசிக்காரங்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் திருவண்ணாமலை கிரிவலம் வருவது. இது பௌர்ணமி நாட்கள்லையும் வரலாம், உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்றும் நீங்கள் கிரிவலம் வரலாம், சனிக்கிழமை என்றும் கிரிவலம் வரலாம். இந்த 7.5 சனி காலத்துல சனிக்கிழமை நீங்கள் கிரிவலம் வந்தால் அற்புதமான பலன்கள். 7.5 சனி மனமகிழ்ந்து உங்களுக்கு எல்லா நல்ல வரமும் தருவார். அவ்வளவு நல்ல காலம் இப்ப நடக்குதுங்க. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார். நமக்கு வந்து என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம், மற்றவங்கள்ட்டெல்லாம் நல்லா பழகிறவர் நம்மள்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு இருக்கு பாருங்க, இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க.
இதை நீங்க தினம்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க. உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்கேன் பாருங்க. அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க. பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு வந்து நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்தில் சனி பகவான் எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சாரச்சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களா மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமா சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இருக்கும் உங்களிலேயே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பட மாட்டாருங்க. அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பரை வாங்கி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவர் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.